திருவாரூர் மாவட்டத்தில் மதுபான கடையால் இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் மாணவிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் மதுபான கடையை மூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான கள தகவலுடன் நேரடி செய்தியாளர் ராஜசேகர் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் 2 நாட்கள் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு திருவாரூர் மாவட்டம் மருதவஞ்சேரியில் உள்ள மொழிப்போர் தியாகி சாரங்கபாணியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கிருந்து காரின் மூலமாக திருவாரூருக்கு வந்து கொண்டிருந்த பொழுது மருதவஞ்சேரி கடைவீதியில் அவருக்கு வாகனத்தை மறைத்து அங்குள்ள மாணவிகள் ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருந்தார்கள். குறிப்பாக மருதவஞ்சேரி கடைவீதியில் அரசு மதுபான கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாணவிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். மது அருந்துவிட்டு சாலையிலேயே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதகங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆகையால் உடனடியாக இந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும் என மாணவிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக அந்த கோரிக்கை மனுவை தெரிவித்தார்கள். அந்த காட்சியை தான் நாம் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு இந்த கடையை உடனடியாக அகற்றி விடுங்கள், அந்த பகுதியில் இனி கடை செயல்படக்கூடாது, அரசு மதுபான கடை செயல்பட வேண்டாம் என உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அந்த கடையை மூடி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு கொடுத்த அடுத்த 3 மணி நேரத்தில் அரசு மதுபான கடை மூடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள மாணவிகள் மற்றும் இல்லாமல் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாணவிகள் நேரடியாக துணை முதல்வருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.